Dear student, good morning to all. Today topic பார்த்தீங்கன்னா granting loans and advance. Granting loans and advance. நம்ம முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் பேங்கிங்குடைய ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கமர்ஷியல் பேங்க்ஸுடைய ஃபங்க்ஷன்ஸ் அதனுடைய பணிகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போது நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், பேங்க்கு வந்து சேவிங் அக்கௌண்ட் இருக்கும், கரண்ட் அக்கௌண்ட் இருக்கும், அப்புறமேட்டுக்கு ஓவர் டிராஃப்ட் அக்கௌண்ட் இருக்கும். இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க, செக்கு எப்படி டிராஃப்ட் பண்ணுறாங்க, எப்படி வித்ட்ரா பண்ணுறாங்க, அது மூலிமா பணத்தை எப்படி பெற்றுக்கொள்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் வாடிக்கையாளர்கள் வந்து தேவையான பணத்தை எப்படி பேங்க் வழங்குது, எப்படி செலுத்துகிறாங்க, எந்த மாதத்தோடு தவணையோடு எப்படி பே பண்ணுறாங்க, எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ் மூலயமா நடக்குது. ஓகேங்களா? இப்போது கடன் வந்து வங்கி கொடுக்குது, அது வந்து முன்பணமாக கொடுக்குது. என்னது? கடன் வந்து வங்கி கொடுக்குது, அது முன்பணமாக கொடுக்குது. ஏன் சார் அது முன்பணமாக அவங்க கொடுக்கணும்? அவங்க எதனா டாக்குமெண்ட் எதனா வச்சுருக்காங்களா, இல்லை அவங்களுக்கு ஏன் கொடுக்கணும்னா வாங்க பார்க்கலாம். அதில் the second primary functions of commercial banks is lending money. This is the lending money in order to earn interest income. அதாவது வணிக வங்கிகளுடைய இரண்டாவது ஒரு முக்கியமான செயல்பாடு எதுன்னா வட்டி பெறுவதற்காகவே கடன் கொடுக்க வேண்டியது. வட்டி வந்து கொடுக்குறாங்கல்ல, அதுக்காகவே என்ன பண்ணுறாங்க, கடன் கொடுக்குறாங்க. Banks provide specific sums as loans which are repayable along with interest. இப்போது வங்கிகள் குறிப்பிட்ட அளவுக்கு பணத்தை வந்து என்ன பண்ணுறாங்க, வட்டியுடன் செலுத்தும், அதாவது திரும்ப செலுத்தும் கடனாக வழங்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஏன் இது வட்டிக்கு என்ன பண்ணுறாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஃபினான்ஸ், மைக்ரோ ஃபினான்ஸ் அண்டு முத்தூட் ஃபினான்ஸ், ஹெச்டிஎஃப்சி ஃபினான்ஸ், இந்த மாதிரி ஃபினான்ஸ் கம்பெனிக்காரங்களாம் வந்து ஒரு லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க, தெரியுங்களா? அதாவது நம்ம மகளிர் குழுவில் எப்படி லோன் வாங்குறாங்க, ஒரு 10,000 20,000 வாங்கிடுவாங்க, இல்லை 50,000 வாங்குவாங்க. மாதம் தவணை முறையில் என்ன பண்ணுவாங்க, 1000 2000 அந்த மாதிரி பே பண்ணுவாங்க. அப்போது வட்டியோடு என்ன ஆகும், அவங்க பே பண்ணுறாங்க. ஸோ அந்த வட்டியோடு பே பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. யாருக்குன்னா பேங்க்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. அதே மாதிரி ஃபைனான்ஸ் கம்பெனியெல்லாம் வச்சுருக்காங்களா, அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. ஸோ இதெல்லாம் வந்து தான் கிராண்டிங் லோன்ஸ். அவங்களுடைய எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் தேவையில்லை. அவங்களுக்கு இப்போ இருப்பிடமாக இருக்கிறாங்க, அவங்க வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஆதார் கார்டோ இல்லை ரேஷன் கார்டோ இல்லை இந்த மாதிரி வந்து ஒரு ஃபோட்டோஸ், அவங்களுடைய ஐடி ப்ரூஃப் வச்சு என்ன பண்ணுறாங்க, லோன்ஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் லோன்ஸ். அது டிமாண்ட் லோன்ஸ் ஷுட் பி ரீபெய்டு whenever demanded. அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா டிமாண்ட் கேட்டு கடன் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போது வேண்டுமானாலும் திரும்ப செலுத்த வேண்டும் என்று சொல்லிட்டு இது வந்து ஒரு நோட்டீஸ் கொடுத்துருவாங்க. ஆனால் பருவ காலத்தில் டேர்ம்ஸ் லோன்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, பருவகாலம் லோன், அது வந்து ஒரு பருவகாலம், அதாவது 3 மாதத்துக்கு ஒரு முறை, 2 மாதத்துக்கு ஒரு முறை, 5 மாதத்துக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த டேர்ம்ஸ் லோன் வந்து என்ன பண்ணுறாங்க, கேன் பி ரீபெய்ட் ஆஃப்டர் எ அக்ரீட் பீரியட். அது அந்த பீரியடுக்குள்ளே அவங்க வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அது வந்து லோன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து கிராண்டிங் லோன்ஸ் அண்டு அட்வான்சஸ். இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா அட்வான்ஸ்லாம் பார்க்கலாம். சார் என்ன சார் இது அட்வான்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஓவர் டிராஃப்ட் மூலிமா வந்து என்ன பண்ணுறாங்க, வட்டியை கடன் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து கிரெடிட் கார்டு மாதிரி. கிரெடிட் கார்டு நம்மலாம் யூஸ் பண்ணுவோம். அதாவது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது கிரெடிட் கார்டு வச்சுருந்தாங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இது வந்து அதே பேஸில் தான் வரது. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் ரன் பண்ணுறாங்க, அதில் வந்து பொருட்கள் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்காகவே என்ன பண்ணுறாங்க, பேங்க் மூலயமா ஓடி அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க, ஓவர் டிராஃப்ட். இந்த ஓவர் டிராஃப்ட் மூலயமா கரண்ட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுற கஸ்டமருக்கு மட்டும்தான் வந்து
இது வந்து சூட்டபுளாக இருக்கும். சேவிங் அக்கௌண்ட்ஸ்க்கெல்லாம் நாட் அலௌடு. ஓகேங்களா, பார்க்கலாம் வாங்க. It is a credit facility extended mostly to current account holding business community customers. அதாவது வணிக நடவடிக்கைகளுக்கு வணிக வாடிக்கையாளர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு அந்த கரண்ட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுற அந்த பிஸ்னஸ் மேன் மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க, இந்த ஓடி அக்கௌண்ட்டு கொடுக்குறாங்க. இட் இஸ் an arrangement reached between the banker and the credit worthy customer. கஸ்டமர்ஸ். ஏன் இது ஒர்த்து கஸ்டமர்னா, சில பேர் என்ன பண்ணுவாங்க, கடனை வாங்கிடுவாங்க, திரும்ப செலுத்த முடியாது. அப்போது அந்த திரும்ப செலுத்த முடியாது, சார் இதுமாரி பிஸ்னஸ் ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு, இல்லை எங்களால் வந்து பணத்தை திரும்ப கட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும். ஆனால் அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கடனை வந்து கொடுக்க மாட்டாங்க. ராயல்ட்டி கஸ்டமர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது ராயல்ட்டி கஸ்டமர்? அந்த ராயல்ட்டி கஸ்டமருக்கு தான் கொடுப்பாங்க. ஏன் சார் இவங்கள ராயல்ட்டி கஸ்டமர்னால், திரும்ப திரும்ப என்ன பண்ணுவாங்கன்னா டெபாசிட் பண்ணுவாங்க, நம்ம பேங்க்கு வருவாங்க, வந்து என்ன பண்ணுவாங்க ரொட்டைனாக வந்து அதோடைய ப்ராசஸ் மணியை போட்டுனே இருப்பாங்க, எடுத்துகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு கிரெடிட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆவரேஜாக இருக்கும், நல்ல கஸ்டமராக இருப்பார். அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பேங்க்கே என்ன பண்ணும், ப்ரொவைட் பண்ணும், இந்த ஓடி அக்கௌண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணும். அதுதான் இங்கே சொல்ல வச்சுருக்காங்கன்னா, வாடிக்கையாளர்கள் இந்த கடன் வழங்குவது வங்கியும் கடன் பெற தகுதி வாய்ந்த வாடிக்கையாளர்களுக்கு மட்டும்தான் இந்த கடனை வந்து ஏற்பாடு செய்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, சச் கஸ்டமர்ஸ் ஆர் அலௌடு டு ஓவர் டிராவ் when there is no balance money is the account. நீங்கள் பார்த்தீங்கன்னா வங்கியில் வந்து இருப்பு தொகை இல்லாத போதும் வழக்கமாக 3 மாதங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. இந்த வங்கி மேல்வரை பற்றி வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க பேங்க் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து அட்வான்ஸில் ஓவர் டிராஃப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஓவர் டிராஃப்ட்னா, நம்ம அக்கௌண்ட்டில் பணமே இல்லைன்னா கூட நம்ம வந்து பணத்தை எடுத்து நம்ம வந்து செலவு பண்ணிக்கலாம். ஓவர் டிராஃப்ட் மூலயமா குறிப்பிட்ட அமௌண்ட்டு மட்டும்தான், அதிக அமௌண்ட்டெல்லாம் கிடையாது. 3 மாதத்துக்கு என்னென்ன தேவையோ அந்த அமௌண்ட்டு மட்டும்தான் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரொவைட் பண்ணுவாங்க வங்கி. அது மூலயமா அந்த 3 மாதத்துக்குள்ளே அவங்க வந்து தவணை முறையிலையோ இல்லை ஒட்டுமொத்தமாகவோ வந்து பேங்க் வந்து கலெக்ட் பண்ணிவிடும், கஸ்டமர்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணிவிடுவாங்க. அப்படி மேபி கட்ட முடியாத சுச்சுவேஷன் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா வட்டி, அது இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்ட் போட்டு கலெக்ட் பண்ணிக்குவாங்க. தவணை முறையில் கூட அவங்க என்ன பண்ணுவாங்க, கலெக்ட் பண்ணிக்குவாங்க. இதுதான் வந்து ஓவர் டிராஃப்ட். ஃபார் எக்ஸாம்பிள் கிரெடிட் கார்டு மாதிரி தான். ஓகேங்களா, அது வந்து டியூ டேட் பில் டேட் இருக்கும். அந்த பில் டேட் டியூ டேட்டில் நம்ம பே பண்ணிட்டோம்னா, பர்ச்சேஸ் பண்ணி பே பண்ணிட்டோம்னா ஓகே. இல்லையா நம்மளுக்கு என்ன ஆகும்னா 12% போட்டு என்ன பண்ணுவாங்க, வட்டியோடு எடுத்துருவாங்க. பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் பணம் போட்டால் உடனே எடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் விஷயம்லாம் இருக்குது. ஓகேங்களா, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேஷ் கிரெடிட், ரொக்கத்திற்கு என்ன பண்ணுறாங்க, கடன் வாங்குறாங்க. எப்படி சார் ரொக்கத்திற்கு கடன் வாங்குறது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிஸ்னஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அவங்கெல்லாம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு தேவையான பணத்தை வந்து பெற்றுக்கொள்ளணும், இந்த பிஸ்னஸ் ரன் பண்ணி ஆகணும் அப்படின்னு நினைக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு டாக்குமெண்ட்ஸ் இருக்குது பார்த்தியா, பத்திரமெல்லாம் இருக்குல்ல, அந்த பிணைய பத்திரம், இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அவங்க பேங்க்கில் வந்து ப்ரொவைட் பண்ணி அதை சப்மிட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க, கடனை வந்து ரொக்கத்திற்கு கடன் வாங்கின்னு வருவாங்க. அடுத்தது என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தேவையான மாதங்கள் போன பிறகு ஒரு 2-3 மாதம் ஆச்சு, இல்லை 5 மாதம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு, அந்த குறுகிய காலத்தில் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து அந்த பணத்தை வந்து மறுபடியும் செலுத்திட்டு அந்த டாக்குமெண்ட்டை வந்து ரிட்டர்ன் பெற்றுக்குவாங்க. ஸோ இதுதான் வந்து கேஷ் கிரெடிட்னு சொல்கிறாங்க. இட் இஸ் a secured credit facility given mostly to business institutions. Stock in hand, raw materials, other tangible asset. அதர் tangible assetனா அசையா சொத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, எக்ஸெட்ரா. ஆர் ப்ரொவைடட் ஆர்
collateral, a certain some is allowed is credit for the short period. அது ஷார்ட் பீரியட்ல பணத்தை வந்து வழங்குறாங்க. Interest is payable on the actual amount withdraw and not and the entire credit facilities. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து குறுகிய காலத்தில் அவங்க வந்து வழங்குறாங்க. அனுமதிக்கப்பட்ட அந்த கடன் தொகை முழுவதும் வட்டி செலுத்தப்படுவதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஏன் இது வட்டி செலுத்தலைன்னா, அவங்க அந்த குறுகிய காலத்தில் அவங்களுக்கு கட்டிட்டாங்கன்னா ஓகே, அப்படி மீறிச்சுன்னா என்ன ஆகுன்னா அப்போ தான் வந்து என்ன பண்ண வட்டி செலுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? சரி, அடுத்ததான் என்ன சொல்ல வராங்கன்னா, டிஸ்கவுண்ட் ஆஃப் பில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஸ்கவுண்ட் ஆஃப் பில்ஸ், மாற்றுச்சீட்டுகளை தள்ளுபடி செய்தல். என்ன மாற்றுச்சீட்டுகள் அப்படின்னு பார்க்கும்போது, பிஸ்னஸ் கஸ்டமர் approaches banks to discount the commercial bills of exchanges and provide money. அதாவது வியாபார நடவடிக்கைகள்னு ஒன்று இருக்குது. அந்த வியாபார நடவடிக்கை வாடிக்கையாளர்கள் வந்து வாடிக்கையாளர் இருக்காங்கல்ல, வங்கிகளிடம் தொடர்பு கொண்டு வாணிக மாற்றுச்சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதான் டிஸ்கவுண்ட் ஆஃப் பில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை கொடுத்து பணத்தை வாங்கிக்குவாங்க. இட் இஸ் எ ஷார்ட் டேர்ம் கிரெடிட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இது ஷார்ட் டேர்ம் கிரெடிட் இன்ஸ்ட்ருமெண்ட். ஏன் சார் இதுக்கு ஷார்ட் டேர்மில் கொடுக்குறாங்கன்னா, இது ஒரு குறுகிய கால கடனாக ஆவணங்களோடு ஒப்படைக்கக்கூடியது. பேங்க்ஸ் deduct the discount for the period mentioned in the bill and release the balance amount to the traders. அதாவது இந்த மாற்றுச்சீட்டினுடைய குறிப்பிட்ட காலத்திற்குரிய வட்டியை வந்து என்ன பண்ணுவாங்க, கழிச்சுருவாங்க. வட்டியோ தள்ளுபடியோ என்ன பண்ணுவாங்க, கழிச்சுருவாங்க. மீதமுள்ள பணத்தை என்ன பண்ணுவாங்கன்னா வர்த்தகர்களுக்கு கடனாக வழங்கி கொடுக்குறாங்க. இது மூலிமா என்ன ஆகுதுன்னா, அந்த வாடிக்கையாளரிடம் இருந்து பணத்தை வந்து திரும்ப பெற முடியும். இல்லைன்னா அந்த பிணையமற்ற அந்த கடன் வகையை வந்து சேர்த்து கொள்வாங்க. அதுதான் அன்செக்யூர்ட் கிரெடிட் அப்படின்னு சொல்லுவாங்க லாஸ்ட்டாக. இட் இஸ் ஏ ஃபார்ம் ஆஃப் அன்செக்யூர்ட் கிரெடிட்னு சொல்லுவாங்க. ஸோ அதன் மூலயமா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பணத்தை வந்து பெற்றுக்கொள்ளுறாங்க. இதுக்கு அந்த டிஸ்கவுண்டிங் பில்ஸ் மட்டும் இருந்தாவே போதுமானது, வேறு எதுவும் தேவையில்லை, எந்த டாக்குமெண்ட்டும் தேவையில்லை அப்படின்றாங்க. அடுத்ததான் லோன்ஸ். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம அட்வான்ஸ் பார்த்தோம், இப்போது லோன்ஸ் பற்றி பார்க்குறோம்.